ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மருத்துவம் ஈறுகள்லேருந்து ரத்தம் வருதுன்னு சொல்லுவாங்க. அவங்க பல் விளக்குனாலும் ரத்தம் வந்துடும், பல் விளக்கலனாலும் ரத்தம் வந்துடும். அவங்களுக்கு வாயில் நிறைய துர்நாற்றம் வீசும். அந்த ஈறுகளில் வர ரத்தத்தை நிறுத்துறதுக்கான மருத்துவத்தை நம்ம இங்கே இப்போ செய்கிறோம். இதில் ஒரு முக்கிய மருந்தாக ஆலம் இலை. ஆலம் இலையை பார்த்துருக்கோம். ஆலம் இலையில் இருக்க பால் எடுத்து வச்சாலே ஈறுகளில் இருக்கிற புண்கள் ஆற ஆரம்பிச்சிடும். இந்த ஆலை இலையை மெண்டுகிட்டு இருந்தாலே வாயில் இருக்கிற அந்த ஈறுகளில் வர ரத்தம் நின்றுடும். இதெல்லாம் கிராமப்புறங்களில் எடுத்துகிட்டு வருவோம். நகர்ப்புறங்களில் கிடைக்காது. இப்போ எல்லா கோயில்களில் சில கோயில்களில் இருக்கிறதால இது ஆலை இலை வீணாக போகிறத கூட எடுத்து சாம்பலாக்கி வச்சுக்கலாம். இந்த ஆலை இலையை சாம்பலாக்கி வச்சு பல் விளக்குனாலும் அந்த ஈறுகளில் ரத்தம் வராது. நேரடியாக அரைச்சி எடுத்துட்டாலும் ரத்தம் வராது. இந்த ஆலம் இலை நமக்கு நிறைய நன்மைகள் செய்யக்கூடியது. ஆலம் விழுத வச்சு பல் விளக்குனால ஈறுகளில் குச்சி குத்தாமல் இருக்கும். நல்ல ப்ரஷ் மாதிரி இருக்கும். நல்ல மென்மையாகவும் இருக்கும் அந்த விழுதுகள். அதுக்கு பதில் நம்ம இலையவே அரைச்சி பயன்படுத்திக்கலாம். அதோடு சேர்த்து மருதாணியை பயன்படுத்தும் பொழுது என்ன புண்களை ஆற்றக்கூடியது. மருதாணியை அரைச்சி எந்த புண்ணில் போட்டாலும் ஆறிடும். ஆனால் இதில் அளவு ரொம்ப கண்டிப்பாக குறைச்சி இது பண்ணணும். பல்லுக்குள்ளே பயன்படுத்துறதால அளவு முறைகளை குறைச்சி பயன்படுத்தணும். இந்த மருதாணியை எந்தெந்த புண்ணுவாக இருந்தாலும் அதை புண்ணை ஆற்றக்கூடியது. இதை கொதிக்க வச்சு இந்த மருதாணியோட தண்ணியை சேர்த்து கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வாய்க்கு பிடிச்சாலே வாயில் இருக்கிற புண்கள் ரணங்கள் எல்லாம் சரியாகும். இதை யாரும் செய்கிறதே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் மருதாணி கையில் வைக்கிறதுக்கு தான், அழகுக்கு தான் நினைக்கிறாங்க. அழகுக்கு இல்லை. இது உள் உறுப்புகளை சரி செய்யக்கூடியது. ரத்த நாணல்களை சரி செய்கிறது. ரத்தம் அதிகமாக போகிற இடத்துல மருதாணியை வச்சோம்னா அந்த ரத்தம் போகிறது நிற்க ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே பேசியிருக்கோம் துத்தி. இந்த துத்தி நல்ல தண்ணி இல்லாத இடத்துல இருந்திருக்கு. அதனால தான் இலை சின்னதாக இருக்குது. வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. இதுக்கு தண்ணியே இல்லைனாலும் வளரும். இந்த துத்தியை மென்று பல் வளர்க்கணும்னா அந்த ஈறுகளில் வர ரத்தங்கள் நிற்கும். அந்த ரத்தம் இல்லாமல் ஈறுகளை வளர செய்யும். ஈறுகள் மீண்டும் வளர்ந்து அந்த பல்லை சரியாக அழகாக வச்சுருக்கோம். இந்த வரிசை பல்களை வரிசையாக வச்சுருக்கணும்னா ஈறுகளில் பிடிப்பு இருக்கணும். பிடிப்பு இல்லாமல் இருந்ததுன்னா பல்லு கீழே விழுக ஆரம்பிச்சிடும். அதிமதுரம் நம்ம பயன்படுத்துகிறோம். அதிமதுரத்தை பயன்படுத்தும் போது இது அதிக சுவை உள்ளது. அதிகமாக இனிப்பு சுவை உள்ளது. அதிக அளவுக்கு மதுரம்னா இனிப்பு. இந்த அதிமதுரத்தை நம்ம சாப்பிட்டா வயிற்றுக்குள்ளே அதிக அளவு இனிப்பு சத்து போகும். ஞாபக சக்தியை தூண்டும். அது இல்லாமல் புண்களை ஆற்றக்கூடியது. நமக்கு தெரியாமல் ரத்த குழாய்களை போய் சரி செய்யக்கூடியது. இதை நிறைய பேர் எதுலேயும் பயன்படுத்துறதில்ல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டீயில் போடுறாங்க. அப்போ ரொம்ப நல்லதை செய்யும். டீயில் போட்டு சாப்பிடலாம். ரொம்ப நல்லதை செய்யும் இந்த அதிமதுரம். கிராம்பு ஏற்கனவே பல்ல சொத்தை இருந்தாலோ வேறு எது இருந்தாலோ நுண்கிருமிகள் இருந்தாலும் பயன்படுத்துகிறோம். வயிற்றுக்குள்ளே எந்த உபாதைகள் இருந்தாலும் சரி செய்கிறோம். இந்த அரைச்சி இதை உள்ளுக்கு சாப்பிட்டோம்னா சிறிதளவு சாப்பிட்டோம்னா வயிற்று புழுக்கள் வெளியாகும். அதே மாதிரி இதை பல் விளக்கணும்னா பல்களில் உள்ள பூச்சிகள் வெளியாகி ரத்தம் வர்றது நிற்கும். அப்போ ஈறுகளில் ரத்தம் எதுக்கு வருதுன்னே தெரியாமல் சில பேர் அதுக்கு வேற மருத்துவம் செஞ்சு அந்த ஈறுகள் போய் பல்கள் மூலம் பிடுங்கிடுறாங்க. பல்கள் பிடிப்பு இல்லாமல் போயிடும். கடுக்காயை பயன்படுத்துகிறோம். கடுக்காயை பயன்படுத்தும் போது கடுக்காயை வச்சு பல் விளக்கணும். அந்த ஈறுகளில் உள்ள புண்களும் உள் கண்ண சுவர்கள் சொல்லுவோம். அந்த வாய்க்குள்ளே உள்ள எல்லா பகுதியும் உள்ள ரணமாக இருக்கும். அவங்க வாயை திறந்தா துர்நாற்றம் வீசும். அந்த துர்நாற்றம் தாங்க முடியாது. அடுத்தவங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா அதிக அளவு நாற்றம் இருக்கும். அவங்க கிட்டேயே போய் பேச முடியாது. அந்த அளவுக்கு உள்புற கன்னங்களும் புண்ணாக இருக்கும். ஈறுகள்லேருந்து ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க எச்சி துப்புனாங்களே ரத்தம் வரும். அப்போ அவங்களால எதையும் சாப்பிட முடியாது. இது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க சுட சுட போய் காப்பியோ டீயோ குடிக்கிறது. அந்த குடிச்சிட்டு அந்த இதுலேயே ஒரு கல்யாண வீட்டில் போய் ஒரு காப்பி டீ சாப்பிட்டோம்னா உடனே ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க. பின்னாடியே ஐஸ்கிரீம் சாப்பிட்ருவாங்க. அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடும்பொழுது இந்த அதிக அளவு சூடு இருந்து நம்ம குடித்த அந்த டீயோ காப்பியோ அதுக்கு மேலே இந்த ஐஸ் சாப்பிட்டோம்னா அந்த பல்லெல்லாம் ஆட்டம் கண்டுரும். அந்த வெயிலும் குளிரும் ஒன்று சேர்ந்துச்சுன்னா அந்த இடம் ஆட்டம் கண்டுரும். அந்த மாதிரி வராமல் இருக்கணும்னா இந்த ஆலை இலையை எடுத்து நம்ம பயன்படுத்தணும். அந்த ஈறுகளை மீண்டும் பிடிக்க வைக்கணும். ஈறுகளில் பிடிப்பு இருக்கணும்னா கடுக்காயை நம்ம அதிக அளவு பயன்படுத்தணும். கடுக்காயை கண்டிப்பாக பல்பொடியில் நீங்கள் பயன்படுத்தினீங்க ஓரளவுக்கு அந்த ஈறுகளை கட்டுப்படுத்தும். இப்போ ஆலம் பால் எடுத்து அந்த பல் மேலே வச்சோம்னா ஆடுற பல்லு கூட ஆடாமல் நிற்கும். அது அந்த அளவுக்கு ஆலம் பால் உறுதியானது. ஆலம் பாலில் எப்படி கொண்டு வருவாங்கன்னா கொஞ்சமாக பால் எடுத்து ஆலம்பால் எடுத்தால் பசை மாதிரி ஆகிடும். அதில் ஒரு 10 நெல்லை போட்டு அதுக்கப்புறம் அந்த பால் எடுத்துட்டோம்னா அந்த பாலாக இருக்கும். வீட்டில் கொண்டு அதை எடுத்து தொட்டு வச்சுன்னா அப்படியே திருப்பி உறைஞ்சி காஞ்சிடும். அப்போ நெல்லை போட்டோம்னா அந்த பால் கட்டி ஆகாது. அந்த பாலாக இருக்கும். ஆலம்பாலாக இருக்கட்டும் வேறு கழுதாப்பாலாக இருக்கட்டும் நெல்லை போட்டு தான் கொண்டு வருவாங்க. அதே மாதிரி நம்ம இந்த மருதாணியை பயன்படுத்தும் போது ஈறுகளில் உள்ள புண்கள் ஆறும், ரணங்கள் தீரும், வாயில் உள்ள துர்நாற்றங்கள் வெளியாகும், கசடுகள் வெளியே வரும்.
கசடு வந்து உள்ளே இருக்க இருக்க கண்டிப்பாக கசடை வெளியேற்றலைன்னா நம்மளால் பேச முடியாது. ஒரு கைக்குட்டையை வச்சுட்டு வாயை மூடிக்கிட்டே தான் பேசுவாங்க. சிலர் பாருங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க, ஆனால் கர்ச்சிப்பை வச்சுக்கிட்டு தான் பேசுவாங்க. ஏன்னா அவங்களுடைய துர்நாற்றம் போயிடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி அந்த வாய் கசடுகளை வெளியேற்றணும். வெளியேற்றாமல் இருந்தோம்னா அந்த உள்ளே போய் வயிறெல்லாம் கெட்டுடும். உடல் பகுதியில் போய் அந்த துர்நாற்றம் போச்சுன்னா உடல் முழுவதும் நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிடும். வாய் நாற்றம் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் வேர்வையை நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிடும். உடலில் வந்து புண்கள் ஏற்படும். புண்கள் ஏற்பட்டுச்சுன்னா உடல் முழுவதும் நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ பார்த்தோம்னா நம்ம உடல் முழுவதும் புண்ணா, வாயில் மட்டும் புண்ணு நம்ம லேசாக நினச்சோம்னா அது சொல்லுவாங்க, பல்லு கெட்டுச்சுன்னா சொல்லு கெட்டுச்சுன்னுவாங்க. பல்லு போச்சுன்னா எல்லாமே போச்சு. அப்போ ஈறுகளை காப்பாற்றணும். ஈறுகளை காப்பாற்றினா தான் நம்ம நல்லா இருக்க முடியும். ஈறுகள் நல்லா பலமாக இருந்தால் தான் நல்லா சாப்பிட முடியும். நல்லா மென்று சாப்பிட்டா தான் நம்ம உடல் வந்து நல்ல பலத்தில் இருக்க முடியும். மென்று சாப்பிடலைன்னா உடல் பலம் குறைஞ்சி நிறைய வந்து உடல் உபாதைகள் ஏற்படும். அப்போ வந்து நம்ம துத்தியை பயன்படுத்தணும். துத்தியை பயன்படுத்தும் போது அந்த எல்லா இடத்தையும் சுத்திகரிப்பு செய்கிறது, சுத்தம் செய்கிறது. அந்த சுத்தம் செஞ்சால் தான் நமக்கு வந்து பல் ஈறுகளில் வந்து நல்ல பலம் கிடைக்கும். பல் ஈறுகள் பலம் இல்லாமல் இருந்தால் நம்மளுடைய பலம் முழுவதும் போயிடும். பல் விழுக விழுக நம்மளுடைய உடல் பலமும் குறைஞ்சிக்கிட்டு இருக்கும். ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய பொருளை நல்லா மென்று சாப்பிடணும். மென்று சாப்பிடாம அப்படியே முழுங்கினோம்னா நம்ம யானை மாதிரி முழுங்கிட்டோம்னா மீண்டும் அப்படியே மலத்தில் வந்துடும். உடலில் பலம் இல்லாமல் போயிடும். பலம் இல்லாமல் போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல்லே இருக்காது. முதல்ல நல்லா பலசாலியாக இருப்பாங்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பலம் இல்லாமல்னா அவங்களுக்கு பல் எல்லாமே விழுந்துக்கிட்டு வருதுன்னு அர்த்தம். பல் இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து நிறைய நன்மைகள் நடக்கும். நிறைய நன்மைகள்னா உடலில் அதிக அளவு சக்தி கிடைக்கும். அந்த அதிக சக்தியை தாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம உடம்பு தாங்கும். எதையுமே கடிக்கக்கூடிய தன்மை இருக்கணும். எதை கடித்தாலும் அந்த கடித்த பொருளை உடைக்கிற அளவுக்கு பல் உறுதியாக இருக்கணுமா, ஈறுகள் பலமாக இருக்கணும். ஈறு பலம் இல்லைன்னா அந்த ரத்தங்கள் வெளியாகிட்டே இருக்கும். ரத்தம் வெளியாயிடுச்சுன்னா நம்மளால் கட்டுப்படுத்தவே முடியாது. இந்த ரத்தங்களை சரி செய்யணும். ரத்தம் வர்றதை நிப்பாட்டணும். ரத்தம் வர்றது நின்னா தான் ஈறுகள் வந்து பலமாக இருக்கும். ஈறுகள் பற்றி பிடிச்சா தான் அதை பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும். சிலர் வாயை திறந்தாங்கன்னா அந்த ஈறுகளே இல்லாமல் வெறும் பல்கள் வந்து அப்படியே குச்சியை நட்டு வச்ச மாதிரி இருக்கும். அது பார்க்கறதுக்கே அசிங்கமாக இருக்கும். அந்த ஈறுகள் அதில் ஒட்டி இருந்து அந்த சிகப்பு நிறத்தில் அந்த ஈறுகள் இருந்தால் தான், அந்த ரத்த பசையோடு இருந்தால் தான் அந்த பல்லுக்கு அழகு, முகத்துக்கு அழகு. முகத்தினுடைய அழகே போயிடும். இல்லைன்னா முகத்தினுடைய அழகு போயிடுச்சுன்னா அந்த உதடுகள்லையும் சேர்ந்து இரத்த கசிவு ஏற்படும். இந்த இரத்த கசிவை நிப்பாட்டணும்னா இது போல் வந்து நம்ம நாட்டு மருந்துகளில் பாரம்பரிய மருத்துவத்தை தான் நம்ம செய்யணும். பாரம்பரிய மருத்துவம் செஞ்சுட்டு வந்தால் தான் அந்த பல்கள் உள்ள ஈறுகள் சரியாகுமே தவிர வேறு எந்த வழியிலும் இதை சரி செய்ய முடியாது. இந்த ஈறுகளில் உள்ள ரத்தங்களை சரி செய்கிறதுக்காக வேண்டி கிராம்பு பயன்படுத்துகிறோம். அந்த கிராம்புகளை வந்து அளவாக தான் பயன்படுத்தணும். 1, 2 தான் எடுக்கணும். அதிகமாக எடுத்தோம்னா வயிற்றை வந்து கலக்க ஆரம்பிச்சிடும், வயிற்றோட்டம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அதிமதுரத்தை பயன்படுத்துகிறோம். இதை எல்லாம் சேர்ந்த கூட்டு கலவையை சேர்த்து மருந்தாக தயாரிக்கும் போது ஈறுகளில் வர ரத்தம் நிப்பாட்டுறதுக்கான மருந்தை இப்போ நம்ம தயாரிக்கும். பல் ஈறுகளில் வந்து ரத்தம் வர்றதை தடுக்கிறதுக்கான மருந்தை நம்ம இப்போ தயாரிக்க போகிறோம். இதில் முக்கியமாக வந்து ஆலை இலையை பயன்படுத்துகிறோம். இந்த ஆலை இலையும் மருதாணி, துத்தி இது மூணுத்தையும் சம அளவு எடுத்திருக்கோம். மூணுத்துலேயும் வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்து நல்லா அரைச்சி எடுத்திருக்கோம். இதனுடைய குச்சிகளையும் சேர்க்கலாம், இலைகளையும் சேர்க்கலாம், தவறு கிடையாது. எதுவாக இருந்தாலும் இது ஒரே அளவுக்கு சம அளவுக்கு அரைச்சி எடுத்திருக்கோம். மூணுத்துலேயும் ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கோம். இதை வந்து தண்ணியில் போட்டு காய்ச்சணும். 200 மில்லி தண்ணியை வந்து இதில் ஊற்றிக்கிறணும். அதில் வந்து இதை கலக்க ஆரம்பிச்சிடணும். அதிமதுரம் வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்தால் போதுமானது. அதிமதுரத்தை நல்லா வந்து இடித்து நல்லா தூளாக்கி நல்லா பொடியாக்கி எடுத்திருக்கோம். இந்த அதிமதுரத்தை அதுலேயே சேர்க்கணும். கடுக்காயில் வந்து ஒரு அரை விதை எடுத்தால் போதுமானது. ஏன்னா கொஞ்சமாக தான் நம்ம செய்கிறோம். அரை விதைனா உள்ளே இருக்கிற நஞ்சு, பருப்பு வந்து நஞ்சாக இருக்கும். அந்த பருப்பை நீக்கிட்டு தோலை மட்டும் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இந்த கடுக்காயை வந்து என்ன செய்யணும்னா நாட்டு மாட்டு கோமியத்தில் ஊற வச்சிருந்து அதுக்கப்புறம் காய வச்சு எடுத்தோம்னா இன்னும் நல்லா வேலை செய்யும். கிராம்பு பயன்படுத்துகிறோம். கிராம்பில் வந்து ஒரு 10 கிராம்பு அளவுக்கு எடுத்துக்கலாம். 10 கிராம்பை வந்து நேராக அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். 10 கிராம்பு அளவுக்கு நேரடியாக எடுத்துக்கலாம். இது தவறு கிடையாது. இது கிராம்பு கூடும்போது நிறைய நன்மைகள் செய்யும். இதை வந்து நல்லா காய்ச்சி 200 மில்லி 100 மில்லி அளவுக்கு நல்லா சுண்டை காய்ச்சி எடுத்துருக்கோம். இது நல்ல பச்சை நிறத்தில் இருக்குது. இதை வந்து நல்லா காய்ச்சி எடுத்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கலாம். இது 1 மாதம் ஆனாலும் கெடாது. இதை வந்து தினந்தோறும் செய்யணுன்ற அவசியம் இல்லை. இதில் இருந்து நம்ம வந்து இந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு எடுத்து பயன்படுத்தினா போதும். இந்த அளவுக்கு எடுத்து இந்த அளவுக்கு தண்ணியில் பார்த்தீங்கன்னா இதுவே வந்து அந்த நிறத்துக்கு வந்துருச்சு. இதனுடைய காரத்தன்மை எல்லாமே இதில் இருக்கும். இதை வந்து அப்படியே வாய் கொப்பளிக்கணும்.
அப்படியே வாயில் வச்சுட்டு கொப்பளிச்சுக்கிட்டே போகலாம். உள்ளே முழுங்கினாலும் தப்பு இல்லை, உள்ளுக்கு போச்சுனாலும் தப்பு இல்லை. குழந்தைகளுக்கு ஒரு அரை ஸ்பூன் இந்த மாதிரி எடுத்ததில் இதில் அரை ஸ்பூன் எடுத்து இப்போ நம்ம வந்து ஒரு 70 மில்லி அளவு தண்ணியில் சேர்த்துருக்கோம். இதை சேர்த்து இதை வாயில் கொப்பளிக்கணும். இதை உள்ளே முழுங்கினா தப்பு கிடையாது, தவறு பண்ணாது. ஆனால் வாய் கொப்பளிச்சு துப்பிடணும். ஏன்னா வாயில் உள்ள கசடுகள் வெளியே வரணும். வாயில் இருக்க அந்த ஏற்கனவே இருக்க ரத்த கசிவுகள் இருக்க கசடுகள் வெளியே வரணும். கசடுகள் உள்ளே போனால் அது கொஞ்சம் துர்நாற்றத்தோடு இருக்கும். அப்போ மீண்டும் வாந்தி வரும். நம்ம எந்த ஒரு பொருள் நமக்கு குடலுக்கு ஒத்துக்கறல அதை வந்து நம்ம உள்ளுக்கு நம்ம அனுப்பணும்னா அது மீண்டும் வெளியில் தள்ளிடும். அப்போ வாயில் இருக்கிற நாத்தம் வந்து உள்ளே போச்சுன்னா வெளியில் அது வாந்தியாக தான் வரும். அப்போ இதை வந்து கொஞ்சமாக எடுத்து கலக்கி இதை வந்து வாயில் குடித்து வாய் கொப்பளிச்சிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் துப்பணும், திருப்பி கொப்பளிச்சு திருப்பி துப்பணும். இப்படியே துப்பிக்கிட்டே இருந்தோம்னா அந்த ரத்தங்களும் அந்த உள்ள சீல்களும் அதில் உள்ள அழுக்குகள் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும். அப்போ வந்து வாய் நாற்றம் கண்டிப்பாக போக ஆரம்பிச்சிடும். இதை வந்து நம்ம காய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா குறைஞ்சது 15 நாளைக்கு வரும். நம்ம அதே அளவில் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிட்டோம்னா ஒரு மாதத்து அளவுக்கு காய்ச்சி எடுத்து வச்சுக்கணும். இது போல் காய்ச்சி எடுத்து வச்சு அதை வந்து பல் விளக்கலாம். குழந்தைகள் வந்து சிறு குழந்தைகள் வந்து பல் விளக்காது. இதுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வாயில் ஓட்டினா வாயில் அப்படியே கொப்பளிச்சு துப்பிட்டு போயிடும். அது உள்ளே போனாலும் தப்பு பண்ணாது, பயப்படவே தேவையில்லை. வயிற்றுக்குள்ளே போயிடுச்ச குழந்தைங்கன்னா நல்லதை தான் செய்யும், இது வேறு கெட்டதே செய்யாது. இதை வந்து காய்ச்சி ஒரு பாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. கண்ணாடி பாட்டில் எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு மாதம் முழுவதும் பல் விளக்குறதுக்கு சமம். அவங்க வந்து பல் விளக்க முடியாது, ஈறுகளில் ரத்தம் வந்துச்சுன்னா பல் விளக்கவே முடியாது. எந்த ஒரு பசை எடுத்து வாயில் வச்சாலும் அது எரிய ஆரம்பிச்சிடும். இது வந்து சுகமாக இருக்கும். வாயில் பட்டதுமே எரிச்சல் அடங்கிரும். நாக்கில் புண்ணு இருந்தால் அந்த புண்கள் வந்து காந்தாது, எரிச்சல் இருக்காது. கன்னத்தில் உள் பக்கம் எல்லாமே புண்ணு இருந்தாலும் அதெல்லாம் சரி செய்யக்கூடியது. குடல்களில் புண்ணு இருந்தாலும் சரியாகும். நாக்கில் வச்சதுமே உடல் முழுவதும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். எப்படி நீங்கள் ஓமியோ மாத்திரை நாக்கில் வச்சு தான் உடம்பு முழுவதும் வேலை செய்யுதுன்னு சொன்னோம்னா, நாக்கு கீழே வந்து ரத்த நாணல்கள் ரத்த குழாய்கள் இருக்குது. அந்த ரத்த குழாயில் போய் பட்டதுமே உடல் முழுவதும் அது போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். உடல் முழுவதும் வேலை செய்யும்போது அந்த ஈறுகளில் வர ரத்தங்களும் எல்லாம் வெளியாயிடும், நாற்றமும் வெளியாகும். பல் வந்து நல்லா பளபளன்னு இருக்கும். பல்லில் வந்து அந்த கரைகள் இருக்காது, பல் கரைகளும் வெளியாயிடும். பல்லில் ரத்த கரை இருந்துன்னா சிகப்பாகவே இருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல் வந்து சிகப்பாக இருக்குதுன்னா அந்த ரத்தம் வந்து சிகப்பாக இருக்கும். சீழ்பட்டால் அது நிறம் வேறு மாதிரி இருக்கும். அந்த ஈறுகளை திறந்து பார்த்தீங்கன்னா கீழே பூரா புண்ணாக இருந்து சிலருக்கு கருப்பு நிறமாயிடும். கருப்பு நிறமாகி அது விழுகிற நிலையில் இருந்தாலும் இதை சரி செய்யக்கூடியது. ஈறுகளை மீண்டும் வளர வைக்கும். ஈறுகள் தேஞ்சு போச்சுன்னுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஈறுகள்லாம் தேஞ்சிருக்கு, அவருக்கு அந்த பல்லை பிடிக்கக்கூடிய ஈறுகள் தேஞ்சு போச்சுன்னுவாங்க. அந்த ஈறுகளை வந்து மீண்டும் வளர வச்சு ரத்தங்களை வெளியேற்றி நல்ல பிடிப்பாக்கும். பல்லை வந்து வரிசையாக இருக்கிற பல்லை அப்படியே அழகாக நிப்பாட்டும். இதுக்கு தான் இந்த மருந்தை வந்து ஈறுகளில் வந்து வர ரத்தத்தை தடுக்கக்கூடிய மருந்து. இதை நிறைய பேர் வந்து வீட்டுகளில் செஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க வந்து பல் விளக்கிட்டு வந்தாங்கன்னா அற்புதமாக இருக்கும். பல் விளக்குறது, அந்த பல் விளக்க முடியாதவங்களுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு மருந்து. பல் விளக்க முடியல அப்படின்னா இதை வாயில் கொப்பளிச்சு துப்புனாலே போதும், அவங்களுக்கு ஈறுகள் சுத்தமாகும். இந்த ஈறுகள் சுத்தமாகிற மருந்தை எல்லாரும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மருந்து இடு மருந்துன்னு சொல்லுவாங்க. அந்த இடு மருந்தை நம்ம வெளியேற்றக்கூடிய ஒரு மருத்துவம். இடு மருந்துன்னா வசியப்படுத்துகிற மருந்து. இடு மருந்து கிராமத்தில் தான் இருக்குதுன்னு பார்த்தேன். இப்போ நகர்ப்புறங்களில் அதிகமாக இருக்குது. இது ஆந்திராவில் வந்து அதிகமாக இருக்குது. இதனால் அவங்க நிறைய பேர் இறந்துடுறாங்க. இடு மருந்துன்னா ஒருத்தரை வசியப்படுத்துறது. நம்ம கணவனை வசியப்படுத்தணும்னு நினச்சி மனைவி போய் அடுத்தவங்ககிட்ட இந்த மருந்தை வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு கறி குழம்புல தான் இதை கொடுப்பாங்க. இந்த கறி குழம்புல கொடுத்துட்டாங்கன்னா அந்த குழம்புல அவங்க சாப்பிட்டவங்களுக்கு அது வயிற்றுக்குள்ளே போய் ஒரு மூளையில் ஒட்டி அந்த குடலில் புண்ணாக்கிரும். அந்த குடல் புண்ணு இருக்கும்போது உடம்பு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும், மூளை ஒரு மாதிரி கொஞ்சம் மந்தமாக இருக்கிற நேரத்தில் அடுத்தவங்க சொல்கிறத அவங்க கேட்கும்படியாயிரும். அப்போது அடுத்தவங்க யார் சொல்லுவாங்க? கூட இருக்கிற மனைவி சொல்லுவாங்க, நான் என் சொல் பேச்சை பூரா கேட்க வச்சுட்டேன் பார்த்தியா அப்படின்னு அவங்க நினச்சிருப்பாங்க. ஆனால் அவருக்கு உள்ள வயிற்றுக்குள்ளே புண்ணு வந்தது அவருக்கு தான் தெரியும், இவங்களுக்கு தெரியாது. இந்த இடுமருந்தை யாரும் கண்டிப்பாக செய்யாதீங்க. அது வந்து ஒரு தவறான ஒரு மருத்துவம். மருத்துவ பேருக்கே ஒரு இழுக்கு. அது வயிற்றுக்குள்ள புண்ணை தான் உண்டாக்குமே தவிர வேற எந்த ஒரு தவறும் செய்யாது. அந்த மயக்கத்தில் இருக்கிறவங்கள எந்த வேலை சொன்னாலும் அவங்க செய்வாங்க. அடுத்தவங்களுக்கு மனம் கோணாமல் இருக்கிறதுக்காண்டி அவங்க செய்கிறத அது அவங்களுக்கு வசியப்படுத்தினதா நினச்சி அவங்களுக்கு தேவையான வேலைகளை அவங்க செய்ய சொல்லி அவங்களுக்கு கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. இது போல் இருக்கும்போது அவங்களால சொந்தமாக யோசிக்கிற திறமை போயிடும். அவங்களுடைய முழு கவனமும் இருக்காது. அவங்களுக்கு யார் என்ன சொன்னாலும் புரியாது. ஒருத்தர் அவங்க முதல்ல செஞ்சவங்களுக்கு தான் அது அடிமையாக இருப்பான்ற மாதிரி அது ஏதோ ஒரு தவறு நடக்குது.
அது வந்து நிறைய மருத்துவமனையில் கண்டுபிடிச்சி வயிற்றுக்குள்ளே இருந்து எடுத்திருக்காங்க. எடுத்த இடத்துல புண்ணாகி அந்த புண்ணான குடலை வெட்டியும் எடுத்து திருப்பி ஒட்ட வச்சிருக்காங்க. இது இன்னைக்கு உள்ள நவீனத்தில் கண்டுபிடிச்சதால வெட்டி எடுத்து ஆளை காப்பாத்திடுறாங்க. அன்னைக்கு இதை வெட்டி எடுக்க முடியாததால உள்ள அது முடி முளைச்சி அவங்க இறந்துருவாங்க. புளி வந்து உடல்ல எந்த ஒரு அழுக்கு பொருளையும் நிற்க விடாது, தேவையில்லாத பொருள்களையும் வெளியேற்றிடும். அதனால தான் புளியை பயன்படுத்தியிருக்காங்க. கறி குழம்புல அவங்க புளி ஊற்ற மாட்டாங்க. புளி ஊற்றாம அந்த மருந்துகளை சேர்த்து வச்சதால குடல்ல ஒட்டி அவங்களுடைய சிந்திக்கிற திறமை போய் அவங்களுடைய முழு திறமையும் போய் ஏதோ ஒரு செக்கு மாடு மாதிரி சுத்தின இடத்தையே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அதை வந்து அவங்க ஒரு பெருமையா நினைச்சிருப்பாங்க. நாங்க வந்து கட்டுப்படுத்திட்டோன்னு. கட்டுப்படுத்த முடியாது யாராலையும். அது தெய்வம் தான் நம்மளை கட்டுப்படுத்த முடியுமே தவிர எந்த ஒரு மனிதனும் குறிப்பிட்ட நாளுக்கு மேல அது தன்னால வெளியில வந்துடும். எப்படி சூரியன் மேகத்துக்குள்ள எவ்வளவு நேரம் இருக்கும், அது மேகத்தை களைய சிறிது நேரம் போதும், அதுக்கப்புறம் அதனுடைய முழு பிரகாசமும் வெளியில வந்துடும். அந்த மாதிரி தான் இந்த ஒரு இடுமருந்து வச்சவங்களுக்கும் அவங்க அதுக்கப்புறம் அவங்கள யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. அவங்களுடைய சொந்த புத்திக்கு வந்துருவாங்க. வச்சவங்களுக்கு தான் அது வினை, செய்தாருக்கு செய்த வினை. அந்த மருந்துகளை வெளியேற்றணும்னு நிறைய பேர் பாடுபடுறாங்க, நிறைய செலவழிக்கிறாங்க. அதுக்கான சுலபமான மருந்து நமது நாட்டிலேயே கிடைக்கக்கூடிய மஞ்சனத்தி கரிசக்காட்டில் அதிக அளவு கிடைக்கும். இதை வந்து குயில்கள் அதிகமாக சாப்பிடும். இதை வந்து பெரிய ரகம் தான் நோனி. நம்ம நாட்டில் கிடைக்கிறது நுணா. இந்த நுணாவை நம்ம சாப்பிட்டோம்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிற இடுமருந்தானது தானாக வெளியாகும். இந்த நுணாவை வந்து இடித்து எந்த வகையில் வேணாலும் நம்ம சாப்பிடலாம். நம்ம சாப்பிடும் பொழுது எவ்வளவு அவங்களுக்கு வயிற்றுக்குள்ள வேதனை இருந்தாலும் அந்த வயிற்று வலி இடுமருந்தால் வர வயிற்று வலியானது கொடுமையாக இருக்கும். அவங்களால நேராக கூட நிற்க முடியாது, வளைஞ்சு நிற்பாங்க, சுருண்டு படுத்திருப்பாங்க, வெளியில் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். இந்த மஞ்சனத்தி இலையையும் அதனுடைய காய்களையும் லேசாக இடிக்கலாம், இல்லைன்னா மொத்தமாக போட்டு வேக வைக்கலாம். சிறுவர்கள் அன்னைக்கு விளையாட்டா இந்த மஞ்சனத்தி காய் எடுத்து சுடு மணலுக்குள்ளே உள்ளே பிதைச்சி வச்சுட்டு மறுநாள் வந்து அதை தோண்டி பார்த்தா அது வெந்து போய் வெம்பி போய் பழுத்து இருக்கும். அதை சாப்பிட்டா சிறிதளவு இனிப்பும் புளிப்பும் கார்ப்பும் இருக்கும். இதை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, தவறு வராது. வயிற்றுக்குள்ளே இருக்கிற உபாதைகளை வெளியேற்றுறதுல இது ஒரு தலை சிறந்த மருந்து. மஞ்சனத்தி இலை கொழுப்புக்களை கரையக்கூடியது, உடலில் உள்ள சத்துக்களை மட்டும் கூட்டம், தேவையில்லாத கொழுப்புக்களை கரைக்கும் இந்த மஞ்சனத்தி, இந்த நுணான்றது. இந்த நுணாவை தான் நம்ம எல்லாரும் வந்து சாதாரணமாக நம்ம காட்டோரத்தில் இருக்கன்னு வெட்டி விறகு எரிச்சிடுறோம். இதனுடைய பயன்கள் யாருக்கும் தெரியல. இந்த மஞ்சனத்தினுடைய காய்களையும் இலைகளையும் பயன்படுத்தி இப்போ மருத்துவத்தை பார்ப்போம். மஞ்சனத்தி காய் ஒரு 5 காய் எடுத்துக்கிட்டா போதும் ஒரு ஆளுக்கு. அந்த 5 காயோடையும் ஒரு 200 மில்லி தண்ணி சேர்த்துக்குங்க. அந்த தண்ணியில் இந்த மஞ்சனத்தி காயை நல்லா வேக விடுங்க. அதனுடைய இலைகள் ஒரு 2 இலையை கூட கிள்ளி போடுங்க. 2ஐயும் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை வடிகட்டி வெல்லம் சேர்த்து குடித்தோம்னா ருசியாகவும் இருக்கும். வயிற்றுக்குள்ளே இருக்கிற இடுமருந்து வெளியாகும். இடுமருந்தால் அவதிக்குள்ளான அந்த இடங்கள் உள்ள புண்கள் ஆற ஆரம்பிக்கும். யாருக்கும் வச்சு யாரும் கட்டுப்பட மாட்டாங்க. அதனால் கண்டிப்பாக அந்த இடுமருந்து யாரும் கொடுக்குறாங்கன்னா வாங்காதீங்க. வாங்கி வம்பா நீங்களே உங்கள் தலையில் மண்ணவாரி போட்டுக்கிறாதீங்க. உங்கள் கணவருக்கு கொடுக்குறேன்னா அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து தான் கஷ்டம். அவங்கள வந்து கஷ்டப்படுத்தாதீங்க. இடுமருந்து சாப்பிட்டவங்களுக்கு குடலில் வந்து வலி அதிகமாகி யோசிக்கிற திறமை போயிடும். நரம்பு மண்டலங்கள் அதிகமாக பாதிப்பாகி சுருண்டே விழுந்துருவாங்க. சுடு சாம்பலை அள்ளி வயிற்றில் அடி வயிற்றில் வச்சு கட்டுவாங்க. அந்த வலிக்கு அப்பையும் கட்டுப்படாது. இது போல் பல முறை செஞ்சுட்டு கடைசியில் அதை அறுவை சிகிச்சை மூலமாக தான் எடுப்பாங்க. குடலினுடைய முழு பகுதியும் அந்த மருந்தானது அடைத்து அவங்கள செமிக்க விடாமையும் சாப்பிட விடாமையும் வாந்தி வரும், வயிற்றோட்டமாகும். அதனால் அவங்க இறந்துருவாங்க. அந்த நிலைக்கு யாரும் செய்யாதீங்க. இடுமருந்து வெளியாகணும்னா செலவழிக்க வேண்டாம். உங்கள் ரோட்டோரத்துலேயும் சாதாரண ஒரு இடத்துலையும் கரிசக்காட்டில் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் எத்தனை வெட்டினாலும் இந்த மரங்கள் அழியாது. ஏன்னா இங்கே வெட்ட தழைக்கக்கூடியது. எத்தனையோ வகை மருந்தில் இந்த மஞ்சனத்தி மரம் அதிக அளவு மருத்துவ பயன். இதை யாரும் மருந்துக்கு பயன்படுத்துறது கிடையாது. சாதாரண செவல் நிலத்தில் இருக்கிற ஆடுகளோ மாடுகளோ இதை மேயாது. அதே போல் இதை நம்ம சாதாரணமாக சாப்பிட மாட்டோம். இதை நல்லா வேக வச்சு இதை வந்து வடிகட்டி அதோடு சேர்த்து வெல்லம் சேர்த்து சாப்பிட்டோம்னா நல்ல ருசியாக இருக்கும்.
நல்ல ருசியா இருக்கிறது மட்டுமல்ல, இதமா இருக்கும். வயித்துக்குள்ள இருக்கிற புண்களை ஆற்றக்கூடியது. இத குடிச்சது மட்டுமில்ல, இந்த தொக்கம் வந்து அந்த இடத்துல புண் இருக்கும் கண்டிப்பா. அப்போ முருங்கை இலை சாறு ஒரு 20 சொட்டு அளவுக்கு உள்ளங்கையில விட்டு நக்கி சாப்பிட்டா போதும். குடிக்க முடியாது முருங்கை இலை சாற. ஏன்னா, அந்த அளவு ஒமட்டும். வாந்திக்கு வந்தாலும் வந்துரும். அதனால கையிலேயே கசக்கி ஒரு 10 சொட்டு விட்டு தினந்தோறும் ஒரு 3 நாள் அல்லது 5 நாள் நக்கிட்டு வந்தோம்னா, அந்த சாற நக்கி நாக்குல சாப்பிட்டோம்னா, குடல்ல அந்த இடுமருந்து இருந்த இடம் புண்கள் ஆறும். புண்கள் ஆறிச்சுன்னா வலி குறைஞ்சிரும். அந்த வலி குறைஞ்சிட்டா அவங்க சொந்தமா யோசிக்கிற திறமை வந்துரும். அவங்களுடைய திறமை முழு திறமையும் கிடைக்கும். இந்த மஞ்சனத்தினுடைய காய்களையும், இலைகளையும் வேக வைத்த தண்ணிய நம்ம இதமான சூட்ல குடிச்சா போதும். அதிக சூட்ல குடிக்கணும்னு அவசியம் இல்லை. இத கொண்டு போய் நம்ம ஃப்ரிட்ஜில வச்சிருந்து நல்லா குளிர்ச்சியானதுக்கு அப்புறம் குடிச்சா இன்னும் நல்லது. ஒண்ணும் தவறு கிடையாது. சூடா தான் குடிக்கணும்னு இல்ல. இத காய்ச்சி எடுத்து வச்சிருந்து 2 நாள் கூட இன்னைக்குள்ள குளிர்சாதன பெட்டிக்குள்ள வச்சிருந்து குடிக்கலாம். வயித்துக்குள்ள இருக்கிற புண்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஆறும். இன்னைக்கு ஏன்னா தினந்தோறும் போய் இலை பறிக்க முடியாத சூழ்நிலை. அதனால இந்த முறைய பயன்படுத்தினோம்னா 3 நாள்ல இந்த வயித்துக்குள்ள இருக்கிற அழுக்குகள் வெளியாகி, அந்த இடு மருந்தானது வெளியாகி, அவங்க வயித்துக்குள்ள இருக்கிற புண்கள் வெளியாயிடும். அவங்க சொந்தமாக யோசிக்கக்கூடிய திறமை வந்துரும். அந்த யோசிக்கும் திறமை வந்துச்சுனாலே அவங்க வாழ்க்கையில முன்னேறுவாங்க.